ஹே ஆல், மெக்சிகன் சீரீஸ்ல இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற மெக்சிகன் டிஷ் என்சிலாடஸ். டாக்கோஸ், பரீட்டோ, நாச்சோஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்டுருப்போம். பட் இந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நியூவாக இருக்குல்ல. எனக்குமே இந்த டிஷ் பார்க்கும்போது ரொம்ப நியூவாக தான் இருந்தது. ஸோ லெட்ஸ் see how to make enchiladas. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டியாஸ் ரெடி பண்ணணும். டோட்டியாஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஷேர் பண்ண ரெசிபி தான். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவு அண்ட் 1 கப் வீட், கொஞ்சம் சால்ட், ஓமம், ஆயில் அண்ட் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரியே டோ ரெடி பண்ணி அதை ரோல் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம தவால வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஆத்தென்டிக் மெக்சிகன் டோட்டியாஸ், மெக்சிகன் சப்பாத்தி. டோட்டியாஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணணும். ஃபில்லிங்க்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிற வெஜிஸ் ஆனியன், டொமேட்டோ, பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம், குக்கும்பர் அண்ட் தென் கொஞ்சமாக பன்னீர் எடுத்திருந்தேன். பன்னீருக்கு ஸ்பைசஸ் வந்து லைட்டாக நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ண கரம் மசாலா அண்ட் தென் பெப்பர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன் அண்ட் லெட்யூஸ் தென் ராஜ்மா கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா ஃபில்லிங் ரெடி. இதுக்கு பதிலாக நம்ம சிக்கன் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சாய்ஸ் தான் ஃபில்லிங். இப்போ என்சிலாடஸ் ரெட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 4 டொமேட்டோஸ், 3 கார்லிக் அண்ட் 6 to 7 சில்லிஸ் இதெல்லாம் நல்லா பாயில் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு சாஸ் பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வீட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட் அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா, ஆரிகானோ, பெப்பர், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அந்த சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ண டோட்டியாஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டியாஸ்க்குள்ளே இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த எல்லா ரோல்ஸையும் ஒரு பேக்கிங் டின்ல லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் சாஸ் வந்து அந்த ரோல்ஸ் மேலே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக மொஸ்டரல்லா சீஸ் இல்லை நார்மல் சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சீஸ் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் அவனில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். இன்கேஸ் அவன் இல்லைன்னா நம்ம ஸ்டவ்வில் இட்லி குக்கரில் வச்சுட்டு இதே 15 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இன்கேஸ் அவனில் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டின் உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி அது ப்ரீஹீட் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது நல்லா குக் ஆகிருக்கும். அது மேலே இருக்க சீஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிருக்கும். தட்ஸ் ஆல், ஆர் என்சிலாடஸ் ஆர் ரெடி டு சர்வ். இது நான் பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ணேன். யூ கேன் மேக் இட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர். இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே அந்த ரெட் சாஸ் தான். அந்த ரெட் சாஸ் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ஸோ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் லீவ் யூர் ஃபீட்பேக் இன் த காமெண்ட் பாக்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். I'll see you all in another video. Bye bye.